ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்பவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் அடை ரெசிபி. இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறதால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடனேவும் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா மிதமான ஹீட்டில் வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதோட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். மாவில் தண்ணி மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக மாவு ஊறுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது ரவை ஊறி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு லூஸாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மாவை நல்லா லூஸான கன்சிஸ்டன்சியில் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஊறிட்டு மாவு நல்லா டைட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் வெஜிடபிள்ஸும் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 2 கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன். கேரட் பதிலாக பீட்ரூட்டு இல்லை குக்கும்பர் இல்லைன்னா குடமிளகா வெஜிடபிள்ஸ் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போல் ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். மேங்கோ பவுடர் இல்லைனாலும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது லேசான ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும், அதுக்காக தான். இப்போ கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அடை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிப்போம். மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சப்போஸ் ஒரு வேளை தண்ணி கூடுதலாக ஆகிட்டாலும் பயப்பட வேண்டாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா மாவு டைட் ஆகிடும். ஸோ அடை மாவு பதத்துக்கு ரெடியாகி வந்துடும். அடுத்ததாக தோசைக்கல்லை சூடுபடுத்திக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம தோசை மாதிரி அழுத்தி ஊற்ற முடியாது. அந்த மாதிரி ஊற்றினா தோசை கல்லுலேயே மாவு நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அடை செய்யறதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அதோட வாசனையும் சரி, சாப்பிட அந்த டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெயே பெரும்பாலும் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அதோட ஸ்மெல் பிடிக்கல அப்படிங்கிறவங்க நார்மலாக குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அடை நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். இப்போவும் லேசாக கொஞ்சமாக எண்ணெய் சுத்தூரம் ஊற்றி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் அடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கூட தொட்டு சாப்பிட்ட ஒரு தேங்காய் சட்னியோ அல்லது கார சட்னியோ வச்சு சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடனேவே ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.